அனைவருக்கும் வணக்கம். மக்கள் கலைஞர் தென்னாட்டு ஜேம்ஸ் பாண்ட் என்று அன்றைய ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் சிறந்த மனிதராகவும் வாழ்ந்து மறைந்த மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்களை பற்றி சுருக்கமாக இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நடிகர் ஜெய்சங்கர் அவர்களின் உண்மையான பெயர் சங்கர் ஆகும். இவர் கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்டவர். ஆனால் திருநெல்வேலியில் குடியேறி வாழ்ந்து வந்த சுப்பிரமணியன் யோகாம்பாள் தம்பதியருக்கு மகனாக ஜூலை 12, 1938 பிறந்தார் ஜெய்சங்கர் அவர்கள். ஜெய்சங்கர் அவர்களினுடைய தந்தை மாவட்ட நீதிபதியாக இருந்தவர். அதனால் அவருடைய வேலையின் காரணமாக ஜெய்சங்கர் அவரது குடும்பம் சென்னை மயிலாப்பூரில் குடியேறியது. இதனால் ஜெய்சங்கர் அவர்கள் தனது பள்ளி படிப்பை PS உயர்நிலை பள்ளியில் முடித்தார். பின்னர் அவர் சென்னை புது கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். கல்லூரி காலத்திலேயே நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார் ஜெய்சங்கர் அவர்கள். அதன் பின் தன் தந்தையின் விருப்பத்திற்காக சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார் ஜெய்சங்கர் அவர்கள். ஆனால் அவருக்கு நாடகம் மற்றும் பிற கலை வடிவங்களில் இருந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு வருடத்திலேயே சட்டக்கல்லூரி படிப்பை கைவிட்டார். அதன் பின் நடிகர் சோ ராமசாமி அவர்களின் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் நாடக குழுவில் சேர்ந்தார். அதில் பெரும்பாலும் மயிலாப்பூர் வாசிகளே இருந்தனர். அந்த நாடக குழுவில் சிறு சிறு பாத்திரங்களில் நடித்து வந்தார் ஜெய்சங்கர் அவர்கள். ஆனால் தனது நடிப்பு திறமைக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் இல்லாததால் மகிழ்ச்சியற்று இருந்தார் ஜெய்சங்கர் அவர்கள். அதன் விளைவாக ஜெய்சங்கர் அவர்கள் அந்த நாடக குழுவில் இருந்து விலகினார். பின்னர் அவர் கூத்தபிரனின் கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ் நாடக குழுவில் சேர்ந்தார். அங்கு ஜெய்சங்கர் அவர்கள் கல்கியின் அமரதாரா நாடகத்தில் நாயகனாக நடித்து முத்திரை பதித்தார். அதன் பின் இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஜோசப் தலியத் அவர்களின் மூலம் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கதாநாயகனாக திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சங்கர் என்ற பெயரை ஜெய்சங்கர் என்று மாற்றியவரும் ஜோசப் தலியத் அவர்கள்தான். ஜோசப் தலியத் அவர்கள் இயக்கி 1965 வெளியான இரவும் பகலும் என்கிற திரைப்படத்தில் ஜெய்சங்கர் அவர்களை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். 1965 பொங்கல் பண்டிகையின் போது இரவும் பகலும் திரைப்படம் வெளியானது. அதே நாளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படமும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பழனி திரைப்படமும் வெளிவந்தது. இந்த 2 திரைப்படங்களும் அன்றைய ரசிகர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருந்தது. முன்னணியில் இருந்த இந்த 2 ஜெயிக்கும் குதிரைகளின் மீது மட்டுமே ரசிகர்களின் கவனம் அதிகம் இருந்தது. ஆனால் எவரும் எதிர்பாராத விதமாக அந்த ரேஸில் கலந்து கொண்டு ஒரு சாதாரண குதிரையும் இந்த 2 குதிரைகளோடு போட்டி போட்டுக்கொண்டு முன்னணிக்கு நகர்ந்ததுதான் ஆச்சரியம். இரவும் பகலும் என்ற அந்த திரைப்பட கதையின் எளிமையும் பாடல்களின் இனிமையும் படத்தின் விறுவிறுப்பும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. யார் இந்த ஜெய்சங்கர், பார்க்க ஸ்டைலாக இருக்கிறாரே என்று அன்றைய இளைஞர்களின் கவனம் ஜெய்சங்கர் அவர்களின் மீது குவிந்தது. அதன் பிறகு ஜெய்சங்கர் அவர்களின் வேகத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ஜெய்சங்கர் அவர்களின் திரைப்படம் வெளியாகும் என்கிற நிலைமை அன்று இருந்தது. எனவே வெள்ளிக்கிழமை ஹீரோ என்கிற செல்ல பெயரும் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கிடைத்தது. மேலும் ஜெய்சங்கர் அவர்கள் மக்கள் கலைஞர் தென்னாட்டு ஜேம்ஸ் பாண்ட் என்று அன்றைய ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். சிறிய முதலீட்டு திரைப்படங்களின் ஹீரோவாக ஜெய்சங்கர் அவர்கள் இருந்தார். மிக குறைந்த அளவு முதலீடு இருந்தால் கூட போதும், ஜெய்சங்கர் அவர்களின் கால்சீட்டை பெற்றுவிடலாம் என்கிற நம்பிக்கையை லோ பட்ஜெட் தயாரிப்பாளர்களுக்கு ஏற்படுத்தினார் ஜெய்சங்கர் அவர்கள். எனவே எம்ஜிஆர், சிவாஜி போன்ற பெரிய ஹீரோக்களை வைத்து படம் செய்வதை கனவு கூட காண முடியாத சிறிய தயாரிப்பாளர்கள் ஜெய்சங்கர் அவர்களை மொய்த்தனர். இதனால் ஜெய்சங்கர் அவர்களின் திரைப்படம் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டே இருந்தன. இதனால் ஜெய்சங்கர் அவர்கள் அதிக பணத்தாசை பிடித்தவர் போல் இருக்கிறதே. அதனால்தான் வதவதவென்று நிறைய திரைப்படங்களை ஒப்புக்கொண்டு நடித்து தள்ளினார் போல் இருக்கிறதே என்று சிலர் எண்ணக்கூடும். ஆனால் உண்மை முற்றிலும் வேறு. தனக்கு வரவேண்டிய சம்பளத்தில் கணிசமான பகுதி பாக்கி இருக்கிறது என்றாலும் கூட அதை பற்றி துளியும் கவலைப்படாமல் பண பிரச்சனை காரணமாக படப்பிடிப்பு நிற்கக்கூடாது என்று சினிமா பட தயாரிப்பாளர்களை ஆதரிக்கும் விஷயத்தில் ஜெய்சங்கர் அவர்களுக்கு நிகரில்லை என்கிறார்கள்.
தனக்கு சம்பளம் வராதது மட்டுமல்ல, நிதி பற்றாக்குறையினால் நின்று போன படப்பிடிப்புகளை கூட முன்னின்று ஆதரித்து படம் வெளிவர உதவியவர் என்றும் ஜெய்சங்கர் அவர்கள் கூறப்படுகிறார். ஜெய்சங்கர் அவர்களின் இந்த நல்ல குணத்தை பல தயாரிப்பாளர்கள் மோசமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். ஜெய்சங்கர் அவர்களுக்கு தரப்பட்டு வங்கியில் பணம் இல்லாமல் திரும்பிய காசோலைகள் அவரிடம் ஒரு சூட்கேஸ் நிறைய இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது தவிர கண்ணுக்கு தெரியாமல் பல உதவிகளை தொடர்ந்து ஜெய்சங்கர் அவர்கள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார். பணம் என்பதை ஒரு முக்கியமான அம்சமாக ஜெய்சங்கர் அவர்கள் கருதவே இல்லை. சிஐடி சங்கர் போன்ற திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நடித்து டிடெக்டிவ் பாணியை தமிழில் வெற்றிகரமாக உருவாக்கிய முன்னோடி என்று ஜெய்சங்கர் அவர்களை சொல்லலாம். இதை போலவே கௌபாய் பாணி திரைப்படங்களும் தமிழிற்கு வந்தது ஜெய்சங்கர் அவர்களின் மூலமாகத்தான். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த பெரும்பாலான படங்களின் நாயகன் ஜெய்சங்கர் அவர்கள்தான். இதன் மூலம் ஏராளமான இளைஞர்களின் கவனத்தை கவர்ந்து தனக்கென்று ஒரு தனியான ரசிகர் வட்டத்தை அமைத்துக் கொண்டார் அவர். ஆனால் ஜெய்சங்கர் அவர்கள் வெறும் ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும் தன்னை சுருக்கிக் கொள்ளாமல் நகைச்சுவை, குணச்சித்திரம் போன்ற அனைத்து ஏரியாக்களிலும் ஜெய்சங்கர் அவர்கள் வெற்றி பெற தவறவில்லை. குழந்தையும் தெய்வமும், பட்டினத்தில் பூதம் போன்ற வெற்றி படங்கள் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தனியான அந்தஸ்தை ஏற்படுத்தி தந்தன. மேலும் கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் பூவா தலையா, 100க்கு 100 போன்ற வித்தியாசமான பாத்திரங்களிலும் நடித்து பார்வையாளர்களை கவர்ந்தார். குறைந்த பட்ஜெட், இனிமையான பாடல்கள், அழகான நாயகிகள், எளிமையான கதை போன்ற அம்சங்கள் ஜெய்சங்கர் அவர்களின் மார்க்கெட்டை உயர்த்தி கொண்டே சென்றன. ஆனால் இவர் அதிகமான படங்களை ஒப்புக்கொண்டதின் மூலம் பல திரைப்படங்கள் தோல்வியடைந்தன. நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து சிறந்த படங்களில் நடித்து எனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் போனேனே என்று பிற்காலத்தில் ஜெய்சங்கர் அவர்களே வருந்தியதாக சொல்வார்கள். ஜெய்சங்கர் அவர்களின் வசீகரமான புன்னகையும் இதமான நடவடிக்கைகளும் சினிமாவில் மட்டுமல்ல, அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் அப்படியே வெளிப்பட்டது. அண்ணே, சார் என்று மூத்த கலைஞர்கள், இயக்குனர்கள் அழைக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்தில் தயாரிப்பாளர் முதல் லைட்மேன் வரை அனைவரையும் பாரபட்சமில்லாமல் ஹாய் ஹாய் என்று தோழமையான புன்னகையுடன் கையசைத்துக் கொண்டே வாழ்த்து கூறுவது ஜெய்சங்கர் அவர்களின் வழக்கமாகவும் பிறகு அதுவே அவரின் தனித்த அடையாளமாகவும் ஆகிப்போனது. பணக்காரன், ஏழை என்றெல்லாம் வித்தியாசம் பார்க்காமல் அனைவரிடமும் ஒரே மாதிரியான நட்புடன் பழகுவதும் அணுகுவதும் ஜெய்சங்கர் அவர்களின் தனித்த பண்பாகவும் அடையாளமாகவும் இருந்தது. இதனாலேயே சர்ச்சைக்கு ஆளாகாத அரிய நடிகர்களுள் முக்கியமானவராக ஜெய்சங்கர் அவர்கள் இருந்தார். இதை போலவே பத்திரிகையாளர்களிடமும் நட்பு பாராட்டுவதில் ஜெய்சங்கர் அவர்களுக்கு இணை வேறு யாருமே இல்லை. இவரை பற்றிய கிசுகிசுக்களோ வம்புகளோ அந்த காலத்தில் அதிகம் வந்ததில்லை. எப்போதுமே எனக்கு அரசியலில் நாட்டமில்லை என்பது ஜெய்சங்கர் அவர்களின் தீர்மானமான கொள்கையாக இருந்தது. என்னதான் வெற்றிகரமான நாயகனாக இருந்தாலும் தலைமுறை மாற்றம் மற்றும் ரசனை மாற்றங்கள் நிகழும் போது எவருக்குமே வீழ்ச்சி ஏற்படவே செய்யும். அந்த நிலை ஜெய்சங்கர் அவர்களுக்கும் ஏற்பட்டது. பின்னாளில் வில்லன் பாத்திரம், குணச்சித்திர வேடம் போன்ற அழைப்புகள் ஜெய்சங்கர் அவர்களுக்கு வந்தாலும் ஹீரோ என்கிற நிலையில் இருந்து கீழே இறங்க வேண்டுமா என்கிற சிறு தயக்கம் அவருக்குள் இருந்ததால் அந்த வாய்ப்புகளை தொடர்ச்சியாக மறுத்து கொண்டே வந்தார் ஜெய்சங்கர் அவர்கள். ஆனால் 1980 வெளிவந்த முரட்டுக்காலை என்கிற திரைப்படம் இந்த நிலையை மாற்றி அமைத்தது. இந்த திரைப்படத்தில் வில்லனாக ஜெய்சங்கர் அவர்கள் நடித்தால் வித்தியாசமாக இருக்கும் என்று அந்த படத்தின் இயக்குனர் முத்துராமனும் தயாரிப்பாளர் சரவணன் அவர்களும் விரும்பினார்கள். இவர்கள் இருவருமே ஜெய்சங்கர் அவர்களின் நண்பர்கள், நலம் விரும்பிகள். என்றாலும் இந்த வாய்ப்பை தயக்கத்துடன் மறுத்துக்கொண்டே வந்த ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு கட்டத்தில் நண்பர்கள் தனக்கு கெடுதலா நினைப்பார்கள் என்கிற யோசனையுடன் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார். முரட்டுக்காலை திரைப்படத்தின் மூலம் ஜெய்சங்கர் அவர்களின் இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கியது. ஜெய்சங்கர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க ஒப்புக்கொள்வார் என்று முரட்டுக்காலை திரைப்படத்தின் ஹீரோவான ரஜினிகாந்த் கூட முதலில் நம்பவில்லை. ஆனால் இந்த தகவல் உறுதியானதை தொடர்ந்து கதையிலும் விளம்பரங்களிலும் தனக்கு நிகரான முக்கியத்துவம் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை தயாரிப்பு நிர்வாகத்திடம் வைத்தார் ரஜினிகாந்த் அவர்கள். பிறகு ரஜினிகாந்த் அவர்களின் பல திரைப்படங்களில் ஜெய்சங்கர் அவர்கள்தான் வில்லனாக நடித்தார்.
அதன் பிறகு பல குணச்சித்திர பாத்திரங்களிலும் நடித்து பார்வையாளர்களை கவர்ந்தார் ஜெய்சங்கர் அவர்கள். ஹீரோவாக நடித்த காலகட்டத்தை விடவும் ஜெய்சங்கர் அவர்கள் அதிகம் சம்பாதித்தது இந்த காலகட்டத்தில்தான். எனவே வில்லனாக நடிக்க முடிவு செய்தது எனக்கு நன்மையையே செய்தது என்று பிற்காலத்தில் மகிழ்ந்து கூறியிருக்கிறார் ஜெய்சங்கர் அவர்களே. சினிமா துறையில் நீண்ட காலம் வெற்றிகரமாக இயங்கினாலும் சினிமா தனம் அறவே இல்லாத அற்புத மனிதர்களுள் ஒருவராக ஜெய்சங்கர் அவர்களை சொல்ல முடியும். திரையில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்விலும் ஹீரோவாக விளங்கிய உன்னதமான மனிதர் ஜெய்சங்கர் அவர்கள். அவருடைய சில தேர்ந்தெடுத்த திரைப்படங்களை இன்றைய தலைமுறையினர் கூட ரசிக்க முடியும். மக்கள் கலைஞர், தென்னாட்டு ஜேம்ஸ் பாண்ட் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட ஜெய்சங்கர் அவர்கள் ஜூன் 3 2000 இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்தார்.